ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து C++ல் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். வேரியபிள்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ப்ரோக்ராமே எழுதவே முடியாது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம 6th 7th ஸ்டாண்டர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மேத்ஸில் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம் இல்லையா, x = 5 அப்படின்னு நம்ம எழுதினோம்னா அதுக்கு அடுத்து இப்போ எங்கேயாவது 2 × x அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியும், ஓகே எக்ஸ் வந்து நம்ம இங்கே 5ன்னு சொல்லியிருக்கோம், அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5ன்னு போட்டு 2 × 5 = 10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் வேரியபிள்ஸ் C++லையும். இந்த எக்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேல்யூவை ஒரு பேர் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் C++ல். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு இங்கே என்ன சொல்லணும்னா 5 அப்படிங்கிற வேல்யூவை இனிமேல் நான் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ x = 5 அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும்னா அந்த எப்படி நம்ம C++ ஃபார்மேட்டில் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு வேரியபிளை C++ எழுதணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, அந்த வேரியபிளோட பேர் வேணும். அடுத்து அந்த வேரியபிள் என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம எக்ஸ் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5ங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட முன்னாடியே சொல்லணும். அப்போ தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும், ஓகே நம்ம எக்ஸில் வந்து எப்போதுமே இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா int அப்படின்னு எழுதுவோம். இது ஷார்ட் ஃபார்ம் ஃபார் இன்டீஜர். இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வேரியபிளோட பேர் எழுதணும். இப்போது நம்ம x = 5ன்னு கொடுக்கணும் இல்லையா, இங்கே வந்து வேரியபிளோட பேர் எக்ஸ், அதனால் நம்ம எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரியே = 5 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு செமிகோலன் போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம செமிகோலன் போட்டோம். இதுதான் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனை கம்ப்யூட்டர் பார்த்துச்சுன்னா அதுக்கு புரியும், ஓகே இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த லைனை கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தோன்னே அது வந்து என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிளோட பேர், 5 அப்படிங்கிறது அந்த வேரியபிளோட வேல்யூ. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து 5 அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியும். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ int x = 5ன்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு cout போடணும், அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போடணும். அடுத்து இப்போ நம்ம எக்ஸில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிட்டு செமிகோலன் எப்போதும் போல் இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணிடலாம். இப்போது கம்ப்யூட்டர் வந்து இந்த லைனை பார்க்குது, cout அப்படின்னு போட்டு சரி நான் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும். எக்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் ஏற்கனவே எக்ஸ் வந்து 5 அப்படின்னு பார்த்துட்டதுனால இது வந்து 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 5 அப்படிங்கிற வேல்யூவை கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ நம்ம எக்ஸ்ன்னு போடுறோமே, இது வந்து 5ன்னு கம்ப்யூட்டர் எடுத்துக்குது. அப்போ இன்னும் ஒரிஜினலாகவே எக்ஸுங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது எப்படி பண்ணும்? எக்ஸ்ன்னு இனிமேல் எங்கே போட்டாலும் அது 5 தான் எடுத்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம x = 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம அவுட்புட்டில் நம்மளுக்கு என்ன வேணும், x = 5 அப்படின்னு வரணும். இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதனால 5ங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி x = அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளார என்ன போட்டாலும் கம்ப்யூட்டர் வந்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும், அதோட வேல்யூவெல்லாம் எடுக்காது. இப்போ நம்ம எக்ஸுங்கிறத வந்து டபுள் கோட்ஸில் இல்லாமல் போட்டிருக்கனால அதோட வேல்யூ 5 அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஆனால் இதே எக்ஸை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளார போட்டோம் அப்படின்னா இப்போ டபுள் கோட்ஸ் போட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் = அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் x = அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் பார்க்கும். இப்போ டபுள் கோட்ஸ் இல்லாமல் எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து அந்த எக்ஸோட வேல்யூ 5 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அது பண்ணுதா இல்லையா அப்படின்னு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு x = அப்படின்னு வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே நம்ம எக்ஸ் ஈக்குவல் டூன்றதை டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துருக்கோம். அதனால இந்த எக்ஸ் வந்து வேல்யூ இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்காது. டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணுது. அதனால எக்ஸ் ஈக்குவல் டூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த வாட்டி டபுள் கோட்ஸ் இல்லாமல் எக்ஸ் கொடுத்துருக்கனால சரி இப்போ இந்த எக்ஸ் டபுள் கோட்ஸில் இல்லாததுனால இதோட வேல்யூ ஏதாவது இருக்கா அப்படின்னு கம்ப்யூட்டர் பார்க்கும். நம்ம ஏற்கனவே எக்ஸ் வந்து 5 அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்கனால அந்த 5 அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் என்ன வேல்யூவை ஹோல்ட் பண்ணும், அந்த வேரியபிளில் என்னென்ன வேல்யூலாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இன்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இன்ட்டுனா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா நம்பர்ஸ் டெசிமலை தவிர எல்லா நம்பர்ஸுமே இன்டீஜர்ஸ் தான். அடுத்து நம்ம வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லைனை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் எக்ஸ் வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கும். அடுத்து இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எப்பொழுதும் போல் பிரிண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சி அவுட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் போட்டிருக்கோம். நம்ம கோட்ஸ் இல்லாமல் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், அதாவது 5 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். இதுவே நம்ம கோட்ஸ்குள்ளார எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து வேல்யூவெல்லாம் போடாது. டபுள் கோட்ஸ் போட்டிருக்காங்க, அதனால் நம்ம வந்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணணும். சரி, நம்ம இப்போ எப்போதுமே ஒரு இன்டீஜரை டிக்ளேர் பண்ணோன்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள் நேமுக்கு ஒரு வேல்யூவை தான் கொடுக்க முடியுமா, இல்லை நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன், இன்ட்டுன்னு போட்டு இந்த வாட்டி ஒய் அப்படின்னு நான் பேர் கொடுக்குறேன். ஆனால் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு நான் எழுதுகிறேன். இப்போ இதை கம்ப்யூட்டர் பார்த்தோன்னே என்ன சொல்லும் அப்படின்னா சரி இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறாங்க, ஓகே, அதோட பேர் ஒய், ஓகே. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் பார்க்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ எக்ஸ்னா என்ன அப்படின்னு கம்ப்யூட்டர் பார்க்கும். எக்ஸ்னா 5, அதனால் இங்கே வந்து 5 அப்படின்னு போட்டு 5 + 2 7 அப்படிங்கிற வேல்யூவை ஒய்யில் ஸ்டோர் பண்ணிக்கும். அது பண்ணுதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி மாதிரியே சி அவுட் போட்டு ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் இங்கே, ஏன்னா இங்கே ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லை, அது வரணுன்றதுக்காக இங்கே நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரியே மறுபடியும் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு இப்போ கோட்ஸ் இல்லாமல் நான் ஒய் கொடுக்குறேன். இப்போ நம்ம அவுட்புட் எப்படி வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். எக்ஸ் வந்து 5 அப்படிங்கிறனால 5 வரணும். அடுத்து ஒய் ஈக்குவல் டு வரணும். அதுக்கப்புறம் ஒய் வந்து 7 அப்படின்னு வரணும், ஏன்னா நம்ம ஒய்யை எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே பிரிண்ட் பண்ணோன்னா எல்லாமே ஒரே லைன்லேயே வரும். ஏன்னா நம்ம முன்னாடியே போன வீடியோவில் பார்த்த மாதிரி எங்கேயுமே நம்ம அடுத்த லைனுக்கு போக சொல்லவே இல்லை. அதனால் நான் இந்த இடத்துல எண்ட் எல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதனால் கம்ப்யூட்டர் எக்ஸை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நியூ லைனுக்கு போயிடும். இப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வருது. அடுத்து ஒய் ஈக்குவல் டு 7 வருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே 7 வருது. ஏன் அப்படின்னா ஒய்யை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். எக்ஸுங்கிறது வந்து இங்கே 5 + 2 வந்து 5 + 2, அதனால் 7 அப்படின்னு கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி நம்ம டைரெக்டாக வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஒரு வேல்யூவை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2 இல்லை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2 × x அந்த மாதிரி என்ன வேல்யூ வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கம்ப்யூட்டருக்கு சொன்ன வேரியபிள் எல்லாம் பின்னாடி நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் கூட நம்ம ஏற்கனவே சொன்னதை வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண சொல்லலாம். அதுதான் நம்ம இந்த லைனில் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். இதுதான் வந்து வேரியபிள்ஸோட ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட். இன்னும் நிறைய இருக்குது வேரியபிள்ஸில். இந்த வாட்டி நம்ம பார்த்திங்கன்னா வெறும் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். இதே மாதிரியே நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த வேரியபிள் என்ன டைப்புன்னு சொல்லணும், அந்த வேரியபிள் பேர் கொடுக்கணும், அடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ அந்த வேரியபிள் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஈக்குவல் டு போட்டு அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்புறம் அதை அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் இல்லாமல் சி அவுட்டில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை C++ அப்படியே கம்ப்யூட்டர் வந்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதுதான் நம்ம இந்த லைனில் பார்த்தோம். ஓகே, இதை நீங்களும் ID1லையோ இல்லை எந்த எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெவ்வேறு வேரியபிள் கொடுத்து பாருங்கள், வெவ்வேறு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
நீங்க நினைக்கிற அவுட்புட் உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வீடியோவ மறுபடியும் பாருங்க. இல்ல அப்பயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இதே மாரியே ஒரு புது கான்செப்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். பை.